வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ரம்யா வெர்சஸ் எஃப்ஜே அப்படி சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வந்ததுல என்ன இது? ரம்யா நானா காலையில பார்த்தோம், நம்ம ஏன் நாமினேஷன்லேயே பார்த்தோம். அங்கே வந்து கனி அவங்க இதுவரை என்ன பண்ணாங்கன்னு தெரில, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரில அப்படின்லாம் கனியை நாமினேட் பண்ணாங்க. வாவ், கனியா சூப்பர்மா, கேம் ஆரம்பிக்கிற போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதே போல் வந்து அவங்களுக்கு வீடியோ பைட்ஸ் வந்தது, சபரி கனி கூட சேராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க, தள்ளி இருக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சா, அடுத்து எஃப்ஜே வெர்சஸ் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதில் ரம்யா மேலே எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, உங்கள் காலைல சாப்பிட்லையா. ஸோ மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு வராங்க. வார்டன் 2 பேரில் பார்வதி, இந்த பக்கம் எஃப்ஜே, 2 பேரும் அந்த லெமன் ரைஸை சாப்பாட்டில் போட்டு பொரியலில் வச்சு அடிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்திருக்கிற ஒரு 5 பேர் வந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்கயா அப்படின்னா, இல்லை எல்லாரும் ஒன்றா வந்தால் தான் கொடுப்போம், நீங்கள் ஸ்ட்ரைக்குன்னா மட்டும் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து பண்ணுறீங்கள, அப்போ சாப்பாடு வந்தாலும் நான் எல்லாரும் வந்தால் தான் கொடுப்பேன், இது எங்கள் ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வார்டன் முரண்டு பிடிக்கிறாரு. அங்கே ரம்யா வந்து நான் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. இதை வெயிட் பண்ணுமா அப்படின்றாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுமா அப்படின்றாங்க. எல்லா தட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, வெயிட் பண்ணுமான்றாங்க. அப்புறம் எல்லாம் தட்டில் போடுறாங்க, அப்புறம் வெயிட் பண்ணுமான்றாங்க. கடைசியில் பொரியல் வரி எல்லாம் போட்டாங்க, அப்பயாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால், இல்லை எல்லாரும் வரட்டும், ஒரு 7 பேர் தான் வந்திருக்கீங்க, இன்னொரு 3 பேர் வரல அப்படின்றாங்க. ஸோ இதனால வந்து கடுப்பானவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் கேட்குறது அப்படின்னு சொல்ல, ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து கோச்சிக்கிட்டு அவங்க கிளம்பி நேராக வெளில போகிறாங்க, சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிரின்ஸிபல்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. இது பாருங்கள், நான் வந்து கேட்டேன், காலையிலையும் நான் சாப்பிடல, இங்கே போய் கேட்டால் வந்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு போக, பிரின்ஸிபல் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் போகக்கூடாது, உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சொன்னல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு எஃப்ஜே கிட்ட வந்து ரிக்வஸ்ட் தான் பண்ணுறாரு. அவர் பிரஜன் வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டா, அப்படியே பேப்பர் ரோடி பயங்கரமாக துள்ளுவார்ல, குத்திடுவேன், ஏற்றிடுவேன், காலி பண்ணுறேன், கண்டமாக்கிடுவேன்ல. இப்போ அதெல்லாம் இல்லை, ஒரு பிரின்ஸிபல் ஆர்டராக கூட சொல்லலாம், அப்படியெல்லாம் இல்லாமல் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு அசிஸ்டன்ட் வார்டன் கிட்ட. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கொடுத்துறீங்களேன் முதல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. உடனே எஃப்ஜே வந்து, ஓ அங்கே போயிட்டு பின்னாடி போய் மூட்டி விட்றியா, பின்னாடி போய் சொரிஞ்சு விட்றியா இப்படின்லாம் வந்து வார்த்தையை விட்டதும், நான் என்ன பண்ணேன், நான் இதெல்லாம் சொரிஞ்செல்லாம் உள்ள, எதோ வந்தாலும் நேரடியாக கேளு, நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியே, நீ அங்கெல்லாம் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டா அப்படி. ஸோ அந்த பிரச்சனை வளர்ந்து மறுபடியும் கடைசியாக பஞ்சாயத்து, நிறைய இடத்துல பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்தில் ரம்யா சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்ல, காலையில் சாப்பிடலன்னு தான் நான் சொன்னேன், உடம்பு சரியில்லைன்னு சொன்னது வந்து அவர் ஆட் பண்ணிட்டாரு பிரின்ஸிபல் அப்படின்றாங்க. ஆமாம், அவர் தான் சொன்னார் அந்த வார்த்தையை எக்ஸாக்டாக. அவர் ஏன் சொன்னார் தெரியாமல், ஏதோ கொஞ்சம் சாப்பாடு வாங்கி தரணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்டையும் போயிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, மாதிரி லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து. அதை அவர் சொல்கிறாரு, ஏம்மா நீ தானம்மா சொன்ன ஏற்கனவே, அதனால ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால அவங்களுக்கு பாவங்க, கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன், ரிக்வஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இப்போ வந்து வார்த்தையை விட்டார்ல, அதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. அதில் குறிப்பாக விக்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்தா அப்படி. அது என்ன பின்னாடி போய் சொரிஞ்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கேவலமான இல்லை தப்பான வார்த்தை, அது கெட்ட வார்த்தை. அதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்ல, இல்லை அது பெரிய கெட்ட வார்த்தை, அது பிரின்ஸிபல் நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அந்த சுச்சுவேஷனில் அது கெட்ட வார்த்தை தான் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இப்போ வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னது, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாரு. வெளியே போயிடுறாரு, நான் வேலையை செய்ய மாட்டேன், உங்களால் முடிஞ்சா என்ன வேலையை விட்டு தூக்குடா அப்படின்றாரு. வேலையை விட்டு எப்படி தூக்குவாங்க, இந்த வேலையை இன்னொருத்தர் வந்து யார் செய்யணும், இருக்கிறதே 2 பேர் தான், பார்வதி எஃப்ஜே. இவர் போயிட்டாருன்னா அப்புறம் பார்வதி மட்டும் எப்படி வேலையை பார்ப்பாங்க, ஃபுல்லாக சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், எல்லாரும் ரெடி பண்ணணும், நைட் ஆனால் இவங்க அராஜகம் அதிகமாகிடும், ஸ்டூடெண்ட்ஸ் அராஜகம் கண்டென்ட்னு. ஸோ அதெல்லாம் சமாளிக்கணும்னா கஷ்டம். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதற விட்டாங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் வேலையை விட்டுலாம் போக முடியாது அப்படின்றாங்க. சரி யூனிஃபார்மை கழட்டனா, யூனிஃபார்ம்லாம் கழட்ட முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் அரோரா வந்து சரி வேலை செய்யாதீங்கன்னு சொன்ன, ஓகே வேலை செய்யாமல் இருக்கிறேன், வேலை செய்யாமல் இருந்தே ஒரு ஜாலி தானே, வியனா கூட போயிடலாம்ல. அதனால் இவர் சொல்ல, உடனே விக்ரம் வந்து அதெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடையாது, ஒன்று யூனிஃபார்மை கழட்டு, இல்லைன்னா சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சபரி வராரு, கனி வராங்க, பார்வதி கூட வராங்க. பார்வதி வந்து சொல்கிறாங்க, நீ மற்ற விஷயங்கள்லாம் விடு, ஒரு கட்டத்தில் நானே ரம்யா கொடுக்கலான்னு சொல்லிட்டேன், வார்டன் நான் சொன்னதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வார்டன் நீ கேட்டு தான் ஆகணும், அப்பயும் நீ கேட்க மாட்டேங்கிற, ஹைரார்க்கின்னு ஒன்று இருக்குல்ல அதையும் நீ மதிக்கல அப்படின்னு சொன்னதும், உடனே அவர் ரூல்ஸ் போடும்போதெல்லாம் நீயும் தலையாட்டினல, எல்லாத்துக்கும் தலையாட்டினா இப்போ மட்டும் மாற்றி பேசுறியா, அதெல்லாம் முடியாது அது இதுன்ட்டு இருந்தார். கடைசியில் ஒரு வழியாக சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு சபரி அண்ணன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், எல்லாம் இல்லை கனியக்கா சொன்னாங்களான்னு தெரில, கடைசியாக ஒரு வழியாக சாரி கேட்குறேன்னு வந்து, மன்னிச்சிருங்க ரம்யா அப்படின்னு சொல்ல, ரம்யா மேடம் சொல்ல, நான் மேடம் இல்லைன்னு அவங்க சொல்ல, ஓகே தங்கம் மன்னிச்சிரு தங்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த வார்டன் இங்கே தங்கம்னு கூப்பிட்டாங்க தெரில, பட் அவர் சொல்ல,
அந்த பிரச்சனை அதோட முடியுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.